வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. வழமை போலவே ஒரு அரசியல் பிரதிநிதியுடன் தான் இன்றைய சமர்க்களம் நிகழ்ச்சி அமைய போகிறது. குறிப்பாக நாங்கள் நாட்டிலே பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல விடயங்கள் புதிதாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று இடம்பெற்று அதன் பின்னரான கால பகுதியில் பல்வேறுபட்ட விடயங்கள் வரவேற்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்கிறது. மறுபுறத்திலே நெருக்கடிகளை தோற்றுவிக்கக்கூடிய விடயங்கள் ஏற்படுத்தப்படுகின்றதா என்பதான சந்தேகமும் மக்கள் மத்தியில் இல்லாமல் இல்லை என்பதுதான் நிதர்சனமாக இருக்கிறது. அண்மையில் இடம்பெற்ற இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு அல்லது பெட்ரோல் தொடர்பான பிரச்சனை என்பது வேண்டுமென்றே ஏற்படுத்தப்பட்டதா என்பதாக மக்களுடைய முன்னுரிமைகள் இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பல ஊடகங்கள் வாயிலாகவும் அதை பெரிதாக காட்ட முற்பட்டதாகவும் மக்களினுடைய குற்றச்சாட்டு இருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இது எப்படியோ பல்வேறுபட்ட வரவேற்கக்கூடிய செயற்பாடுகள் இந்த அரசாங்கத்தின் மூலம் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதுக்கு உதாரணமாக அண்மையில் கூட நேற்றைய தினத்துடன் நிறைவடைந்திருந்தது இந்த மகளிர் தின கொண்டாட்டங்கள். உண்மையிலேயே ஒரு வாரம் மகளிர் தின வாரமாக அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது. பல்வேறுபட்ட விடயங்கள் அவர்களுக்காக முன்னெடுக்கப்பட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே அது தொடர்பாகவும் பல்வேறுபட்ட விடயங்கள் பேச வேண்டியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் உண்மையிலேயே இந்த பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் இன்றும் பாராளுமன்றத்திலே விவாதத்தில் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. விவாதம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. நேற்றைய தினத்தில் இடம்பெற்றிருந்தது மகளிர் தொடர்பான அந்த நிதி ஒதுக்கீடு தொடர்பான விவாதம் நேற்றைய தினத்தில் இடம்பெற்றிருந்தது. எனவே இவ்வாறான பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது. பேசலாம் அதற்காக இன்றைய நிகழ்ச்சிக்கு அதற்கு ஏற்றால் போல் நாங்கள் ஒருவரை தான் அழைத்து வந்திருக்கிறோம். நீண்ட இடைவெளியின் பின்னர் நாங்கள் அவரை நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது அமைச்சராக முதல் பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் இந்த மேடைக்கு இந்த சமர்க்கள நிகழ்ச்சிக்கு வரவழைத்திருக்கிறோம். மிகுந்த வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் ஒரு வழியாக நாங்கள் அவரை பிடித்து இன்றைய தினம் இந்த சமர்க்களம் நிகழ்ச்சிக்கு வரவழைத்திருக்கிறோம். வேறு யாருமல்ல, சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்களால் எங்களுக்கு இன்றைய அதிதியாக வந்திருக்கிறார். வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். மிகுந்த இடைவெளியின் பின் சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் வாழ்த்துக்கள். நாங்கள் நன்றி. கடைசியாக நடந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துக்களை சொல்லியிருந்தோம். அதே போல இப்பொழுது அமைச்சராக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் நிகழ்ச்சிக்கு வர இருந்திருக்கிறீர்கள். நாங்கள் கேள்விகளுக்கு நேரடியாக செல்லலாம். முதலாவதாக இந்த பாதுகாப்பு தொடர்பான விடயங்களில் இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த வரவு செலவு திட்டத்தில் உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் வருகை தந்து கலந்து கொண்டிருந்த ஒரு பொருளியலாளர் கூட குறிப்பிட்டிருந்தார், பெண்களுக்கான நிதி ஒதுக்கீடு என்பது இம்முறை பொருத்தமானதாக இருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். உண்மையிலேயே என்ன மாதிரியான விடயங்கள் அவர்களுக்காக செயல்பட போகிறீர்கள்? என்ன மாதிரியான விடயங்கள் இன்னும் மகளிருக்கான அல்லது மகளிர் சிறுவர் விவகாரங்களுக்காக ஒதுக்கப்பட இருக்கிறது? உண்மையிலேயே இம்முறை இந்த வரவு செலவு திட்டமானது பெண்கள் தொடர்பில் சாதகமான ஒரு வரவு செலவு திட்டமாகத்தான் பேசப்படுது. நான் அதில் உண்மையாக சொல்ல வேண்டிய விடயம், எங்கள் அமைச்சுக்கு என்று ஒதுக்கீடு செய்திருக்கின்ற நிதிகளை பார்க்கும்போது எமது அமைச்சுக்கு மட்டுமல்லாமல் ஏனைய அமைச்சுக்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிற பணத்தில் கூட பெண்களுடைய நன்மை கருதி ஒதுக்கப்பட்ட பணம், அதாவது சுகாதார அமைச்சுக்கு, கல்வி அமைச்சுக்கு அல்லது போக்குவரத்து அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தில் கூட பெண்களுடைய நலன் கருதி இம்முறை அரசாங்கம் எல்லா வகையிலுமான திட்டங்களை எடுக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், இது உலகளாவிய ரீதியில் பேசப்பட்ட ஒரு விடயம்தான் ஜெண்டர் சென்சிட்டிவ் பட்ஜெட் என்றது. அதாவது ஆண் பெண் சமத்துவத்தை கொண்ட ஒரு அந்த சமத்துவம் அல்லது அந்த விழிப்புணர்வுடைய ஒரு இந்த வரவு செலவு திட்டம் ஒரு நாட்டுக்கு தேவைப்படுகின்றது. இலங்கை வரலாற்றின் முதன்முறையாகத்தான் அவ்வாறான அந்த ஜெண்டர் சென்சிட்டிவ் பட்ஜெட் என்றது இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதில் நாங்கள் சொல்கின்றோம், எங்களுடைய அமைச்சு சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சு. இதில் சிறுவர் விவகாரங்கள் தொடர்பாக பார்த்தவென்றால் முன்பள்ளி பருவத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் வேலை திட்டம் ஒன்று நீண்ட காலமாக தொடர்பில் இருந்தது. இப்போ கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் பார்த்தாலும் கூட 60 ரூபாய் தான் ஒரு மாணவனின் காலை உணவுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. காலை உணவுக்கு 60 ரூபாய் என்பது இப்போதைய உள்ள விலைவாசிகளுடன் பார்க்கும்போது கர்சனையில் கொள்ளக்கூடிய முடியாத அளவில் ஒரு சிறிதான அளவு. இப்போ எங்கள் அரசாங்கத்துக்கு ஒரே தடவையில் இதை முழுமையாக அதிகரிக்க முடியாவிட்டாலும் நாங்கள் ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக ஒரு மாணவருக்கு 100 ரூபாவாக நாங்கள் இதை ஒதுக்கீடுகளை செய்திருக்கின்றோம். அதை நாங்கள் இப்போது முழுமையான போதுமான அளவு இல்லாவிட்டாலும் ஓரளவு போதும் என்பதை நாங்கள் நினைக்கின்றோம். 100 ரூபாய் ஒரு மாணவருக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் அதில்
1,00,000க்கு கிட்டத்தட்ட மாணவர்களுக்கு மாத்திரம்தான் இவ்வளவு காலமும் வழங்கப்பட்டது. அந்த வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்கள் அதிகமாக இருக்கின்ற பிரதேச செயலக பிரிவுகளை தெரிவு செய்து அங்கே உள்ள முன்பள்ளிகளுக்கு மாத்திரம்தான் வழங்கப்பட்டு கொண்டு வந்தது. நாங்கள் இப்போது அதை இன்னும் 50,000 மாணவர்களை அதிகரித்து 1,50,000 மாணவர்களுக்கு வழங்கும். உண்மையாக நாங்கள் பார்த்தோம்னா 1,55,000 மாணவர்களுக்கு வழங்கும் திட்டத்தை தான் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். அது ஒன்று. அடுத்ததாக கர்ப்பிணி பெண்களுக்கு போஷாக்கான உணவு வழங்கும் திட்டத்துக்காக வேண்டி இம்முறை பாரிய அளவு அந்த பண ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் நம்புகின்றோம் ஒரு ஆரோக்கியமான தாயின் பிரசவத்துக்கு பிறகுதான் ஆரோக்கியமான ஒரு தாய் சேய் கட்டியெழுப்பு என்பது அவர்களை பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அரசாங்கத்துக்கு இருக்குது. ஆகவே தான் அந்த முன்பள்ளி மாணவர்களை நாங்கள் கருதியிருக்கின்றோம். 2ஆம் தருணமாக தாய் சேய் அபிவிருத்திக்காக வேண்டி இந்த முறை பாரிய ஒதுக்கீடுகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இன்னொரு விடயங்கள் தான் நாங்கள் பார்க்கும்போது இந்த மாணவர்கள் பாரிய பாதிப்புக்கு உள்ளாகி இன்னொரு விடயம்தான் பல அபராதங்களுக்கு மத்தியில் அவர்கள் இந்த நன்னடத்தை நிலையத்துக்கு தள்ளப்படுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் சிறுவர் இல்லங்களுக்கு தள்ளப்படுகின்றார்கள். அப்போது பார்க்கும்போது இந்த சிறுவர் இல்லங்களிலும் நன்னடத்தை நிலையங்களிலும் பாதிக்கப்படுகின்ற இந்த சிறார்களை அதற்கு பிறகு அந்த குறுகிய காலத்துக்கு பிறகு அந்த ப்ரொபேஷன் பீரியடுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை இந்த பாதாள உலகத்துக்கு தள்ளப்படாமல் அவர்களுடைய வாழ்வை சரிவர உறுதியான வழியில் செல்வதற்கு நாங்கள் ஒரு அரசாங்கம் என்ற வகையில் நிறைய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேணும். அதற்காக வேண்டி இம்முறை 500 மில்லியன் ரூபாய் புதிதாக ஒதுக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்தோம் என்றால் அந்த மாணவர் அங்கே நன்னடத்தை நிலையங்கள் இருக்கின்ற ப்ரொபேஷனில் இருக்கின்ற அல்லது அவர்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற மாணவர்கள், சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் இருக்கின்ற சிறுவர் நிலையங்கள் இருக்கின்ற நிவாரண மாணவர்களுக்கு சிறுவர்களுக்கு அந்த பண ஒதுக்கீட்டின் மூலமாக சரியான தொழிற்கல்வி அல்லது பாடசாலை கல்வி, அவர்களுடைய போஷாக்கு, அவர் சம்பந்தமான வளர்ச்சிகள், ஆரோக்கியமான வாழ்வு அனைத்துக்குமாக வேண்டி தனது 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு முக்கியமாக 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கி அந்த தொழில் பயிற்சிகளை வழங்கி தொழில் வாய்ப்புகளுக்கு அவர்களை அனுமதித்து செல்லவிட்டு அவர்களுடைய வாழ்வை கட்டியெழுப்பும் வகையிலான வேலை திட்டம் ஒன்று இருக்குது. அது உண்டு. அடுத்து தான் நாங்கள் சொல்கின்றோம் ஏதாவது ஒரு பாலியல் அபராதமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வன்முறைக்கோ உள்ளாக்கப்பட்ட சிறார்களை நாங்கள் கோர்ட்ஸுக்கு முன் ஆஜர்படுத்தி அவர்களை நன்னடத்தை நிலையங்களுக்கு அனுப்பும்போது அவர்களையும் அந்த ஏனைய குற்றவாளிகளை எடுத்து செல்லும் அதே வாகனங்களிலே தான் எடுத்து செல்லப்படுகின்றது. ஆகவே நான் எங்களுடைய கேபினெட்டின் ஊடாக நான் பேசப்பட்ட போது நான் சொன்ன விடயம்தான் இவர்கள் சிறார்கள், இவர்களுக்கும் ஏனைய குற்றவாளிகளையும் ஒன்றாக மற்றதான் அந்த நன்னடத்தை நிலையங்களுக்கு அனுப்பப்படுகின்ற யுவதிகள், சிறுவர்கள், சிறுமிகள் அனைவருமே அந்த குற்றவாளிகளுடன் போகும்போது அவர்களுடைய மனநிலை எவ்வாறு பாதிக்கப்படும். எனவே இவர்களை வெவ்வேறாக எடுத்து செல்வதற்கான தேவையான வாகனங்கள் தேவைப்படுது என்பதை நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். ஆகவே இம்முறை அதுக்காக 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஒரு சின்ன மினி வேனாவது நாங்கள் இந்த ஒரு மாகாணத்துக்கு 2 வகையாக கொடுத்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றதை நாங்கள் நினைக்கின்றோம். இது இவ்வாறான விடயங்கள் முக்கியமாக எங்கள் அமைச்சுக்கு பொதுவான சிறுவர்கள் நன்னடத்தைக்காக செய்யப்பட்டிருக்கின்ற விடயங்கள். அடுத்தது தான் நாங்கள் சொல்கின்றோம் இந்த பெண்கள் விவகாரங்கள் தொடர்பாக பார்த்தோம் என்றால் ஒன்று பெண்களுடைய தொழில்வாண்மையாளர்களாக இருக்கின்ற பெண்களை ஊக்குவிக்கும் முகமாக கடந்த ஆண்டு 30 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போ அது கிட்டத்தட்ட 100 மில்லியன் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் சொல்கின்றோம் 3 மடங்காக அதிகரிப்பு. அதில் இப்போ நாங்கள் இலங்கையில் இருக்கின்ற இந்த சிறு சிறு கைத்தொழில்களில் ஈடுபடுகின்ற பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் இருக்கின்ற பெண்களை கட்டியெழுப்பும் வகையிலான வேலை திட்டங்களுக்கும் அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்காகவும் முடியுமான அளவு நாங்கள் செயற்பட வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போது நாங்கள் அது ஒன்று. அடுத்த கட்டம் நாங்கள் பார்க்கும்போது இந்த சிறைச்சாலைகளில் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற பெண்களுக்கு, அதாவது யுவதிகளுக்கு 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வெளியே வந்து திருமணம் செய்து கொள்ளும் போது அவர்களுக்கு வீடுகளை கட்டிக்கொள்வதற்கு ஒருவருக்கு 1 மில்லியன் ரூபாய் மேனி 1000 மில்லியன்
ஒதுக்கப்பட்டிருக்குது. இது அந்த மக்கள் அந்த சிறு வயதில் அவர்கள் நன்னடத்தை நிலையங்களுக்கோ அல்லது இடைவயதில் அவர்கள் சிறைச்சாலைக்கோ தள்ளப்பட்டால் மீள வெளியே வந்து அவர்களை ஏற்றுக்கொள்ளும் எவரும் இல்லாவிட்டால் கூட அவர்களுக்கு தனக்கென வாழ்வை உறுதிப்படுத்திய பிறகு அந்த நல்ல வாழ்வு பயணத்துக்காக வேண்டி அரசாங்கம் மேற்கொள்ளப்பட்ட ஒரு புதிய வேலை திட்டம். நாங்கள் இது அனைத்திலும் எதிர்பார்க்கின்றது எங்கள் அரசாங்கம் மக்கள் பொறுப்பை ஏந்தி கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம். அதாவது இவ்வளவு காலமும் வழி தவறியவர்களை மீள திருப்புவதை விடவும் எங்களுடைய சிறார்களுக்கு வழி தவறி நடக்காமல் அவர்கள் வாழ்வை உறுதிப்படுத்துவதற்கும் தற்சமயம் ஏதாவது அவர்கள் சிக்கல் பட்டிருக்கின்ற சிறுவர்களாக இருந்தால் அவர்களுடைய வளரும் வயதில் மீளவும் அவர்கள் இந்த சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட பாதாள உலகத்துக்கு தள்ளப்படாத நிலையில் பாதுகாத்துக் கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் அரசாங்கம் பொறுப்பேந்திருக்கின்றது. அதையும் பார்க்கும்போது நான் சொல்கின்றேன், இப்போ இந்த பொறுப்புகள் இவ்வளவு காலம் யார் மத்தியில் இருந்தது? மக்கள் மத்தியில் இருந்தது. இப்போ இந்த பொறுப்பு அரசாங்கம் ஏந்திருப்பதால் அந்த பொறுப்பு ஏந்திருப்பதால் நாங்கள் ஒரு நானும் ஒரு தாய் என்ற வகையில் இது பாரிய ஒரு நிம்மதியை எங்களுக்கு வழங்குகின்றது. பாதுகாப்பான உறுதியான மனப்பான்மையை எங்களுக்கு தருகின்றது. அது ஒரு பக்கம். அடுத்து நல்ல மருந்துகள் சுகாதாரத்தில் கிடைக்கப்பெறுவதாக இருந்தால், பாடசாலைகளில் நல்ல கல்வி கிடைக்கப்பெறுவதாக இருந்தால், போக்குவரத்து சேவை சுகமாக இருப்பதாக இருந்தால் பெண்கள் என்ற வகையில் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். முன்வரும் நேரங்களில் நாங்கள் விரிவாக பேசிக்கொள்வோம். உண்மையாக மிக சிறப்பாக சொல்லியிருந்தீர்கள். அதிலே மிக முக்கியமான இன்னும் ஒரு விடயம், இந்த முன்பள்ளி ஆசிரியர் முன்பள்ளி பிள்ளைகள் தொடர்பாக பேசி ஆசிரியர்களுக்கு கொடுப்படவும் நாங்கள் இந்த முறை அதிகரித்திருக்கிறோம். அதில் நாங்கள் சொல்ல வேண்டியது 2 காரணத்தை நான் அதில் நினைவு கூற வேண்டும். ஒன்று, நாங்கள் இந்த முறை சம்பள உயர்வு, அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு பற்றி எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறார். அதை பற்றி நான் இந்த இடத்துல பேச வரையில்லை. என்றென்றால் அந்த சம்பள உயர்வு பெற்றவர்களுடைய நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் சம்பளம் உயர்வு. நாங்கள் அந்த ஆரம்ப சம்பளத்தில் நாங்கள் ஓட்டி சேலரி இல்லை, அடிப்படை சம்பளத்தில் நாங்கள் சொல்கின்றோம். நாங்கள் இந்த ஆரம்ப சம்பளத்திலிருந்து அடிப்படை சம்பளம் தான் உயரப்பட வேண்டும் என்றால், இல்லாவிட்டால் எங்களுடைய பெண்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா நாங்கள் அதிகால வேலைக்காக வேண்டி அதிகால சேவைக்காக வேண்டி நாங்கள் நேரத்தை ஒதுக்க வேணும். அப்போ எங்களுடைய குடும்பத்திலிருந்து விலகப்பட வேணும். அல்லது நாங்கள் சொல்கின்றோம் இரவு நேர வேலைக்கு போக வேண்டும். அப்போ இரவு நேர வேலையில் அமர்த்தும் போது எங்களுடைய குடும்பங்களுக்கு என்ன நடக்கின்றது? பாரிய கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்க வேணும். அப்போ ஆனால் அந்த பாதுகாப்பற்ற நிலைக்கு எங்கள் குடும்பங்கள் தள்ளப்படுது. அவ்வாறு நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். இந்த அடிப்படை சம்பளம் தான் ஒரு நாட்டில் வளர்ச்சி, அப்படி நாங்கள் வளர்த்து விட வேண்டும். அடிப்படை சம்பளம் தான் நாங்கள் உயர்த்தி விட வேண்டும் என்றதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அதற்கு பிறகு யாருக்காவது தேவை என்றால் ஓட்டி செய்து மேலதிகமாக உழைத்துக் கொள்ளலாம். அதே மாதிரி இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு ஓட்டியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர்கள் முக்கியமான கடமையில் ஈடுபடுகின்றார்கள். அப்போது நாங்கள் அந்த தனியார் துறையில் சேவை செய்பவர்கள் இவ்வளவு காலமும் 24,000 ரூபாயாக இருந்தது 40,000 ரூபாவாக அதிகரிக்க வேண்டும். அடிப்படை சம்பளம் அதிகரிக்க வேண்டும் என்ற ஆரம்ப சம்பளம் 40,000 ரூபாவாக இருக்க வேண்டும் என்றதை நாங்கள் உறுதி கூறியிருக்கின்றோம். அப்போ நாங்கள் இவ்வளவு காலம் இருந்த அரசாங்கங்களையும் விடவும் அரச ஊழியர்களை மட்டுமல்லாமல் அந்த தனியார் துறையை பற்றியும் நாங்கள் கரிசனை கொண்டிருக்கின்றோம். இதே போல இன்னொரு விடயம்தான் இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற கொடுப்பனவு. அது அரசாங்கத்தில் பொறுப்பேந்தப்பட்ட அல்லது அரசாங்கத்தில் நிரூபித்து உருவாக்கப்பட்ட ஒரு தொழில் அல்ல. ஆரம்ப பள்ளி முன்பள்ளி ஆசிரியர்களுடைய பதவி, அந்த முன்பள்ளி ஆசிரியர்களுடைய பதவி ஒரு சுய தொழிலாகத்தான் இன்னும் தங்கி கொண்டிருக்கின்றது. இதில் நாங்கள் எடுக்க வேண்டிய மாற்றங்கள், அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளுக்கு அபிவிருத்தியை வழங்கி அவர்களை பயிற்றுவிக்கப்பட்டு அவர்களுடைய திறம் சார்ந்த நிபுணர்களாக கொண்டு வந்து அவர்களுக்கு மேலதிகமான அந்த சம்பளங்களை வழங்கி அவர்களுடைய தொழிலை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்குடன் தான் நாங்கள் இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக அதுதான். நாங்கள் முன்பள்ளி ஆசிரியர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் உண்மையிலேயே வீடுகளில் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலே மிகப்பெரிய ஒரு விடயத்தை பங்காற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தேவை என்றால் இந்த கேள்வி நான் உங்களிடம் ஏன் கேட்கின்றேன் என்று சொன்னால், நீங்கள் இப்போ அமைச்சராக முதலே நீங்கள் மகளிரோடு சேர்ந்து தான் பல திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறீர்கள். அதை விட எனக்கு தெரியும், நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட 12,000க்கும் அதிகமான கிராம சபைகள் இருக்கிறது இலங்கை பொறுத்தவரை. 14,000 அதிலே நீங்கள் அநேகமாக எல்லா இடங்களுக்கும் சென்றிருக்கிறீர்கள். பல்வேறுபட்ட பிரச்சனைகளை இனங்கண்டிருக்கிறீர்கள். அதிலே மிக முக்கியமான இன்னும் ஒரு பிரச்சனை, நீங்களும் அடிக்கடி இதை கோடுற பிரச்சனையாக இருக்கிறது, இந்த பாடசாலை இடைவெளிகள்.
இந்த பாடசாலை இடைவேளைகள் இதனை தவிர்ப்பதற்கு அல்லது நீக்குவதற்கு எவ்வாறான விடயங்களை முன்னெடுக்கப்படுகிறது? இந்த அரசாங்கம் முக்கியமாக எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் கூட எப்போதும் சொன்ன விடயம் வந்து, நான் என்னுடைய கல்விக்கு பணத்தை தேடிக்கொள்வதற்காக வேண்டி நான் ரயிலில் நான் சிற்றுண்டிகளை விட்டிருக்கிறேன். அதாவது சிகரெட்டை கூட சிகரெட் விற்கின்ற காலம் கூட இருந்திருக்கிறது, கச்சானித்த காலம் ஒன்று இருந்திருக்கின்றது. அப்படி என்னுடைய அடிப்படை தேவைகளுக்கான கல்விக்கு தேவைப்படுகின்ற விடயங்களுக்கு நான் பணத்தை தேடிக்கொண்டிருக்கின்ற படித்த காலம் ஒன்று இருக்கு என்ற அனுபவம், அவருடைய அனுபவம் தான் பேசுகின்றது. ஆகவே அவ்வாறான நிலைக்கு பாதிக்கப்பட்ட இப்போதைய சிறுவர்கள் மாணவர்கள் கல்வியிலிருந்து இடைவிலகி செல்கின்றார்கள். அப்போ அவ்வாறான ஒரு நாங்கள் எப்போதுமே ஒரு அரசாங்கம் என்ற வகையில் அரசாங்கத்தை கையேந்த முன்னருமே நாங்கள் சொன்ன விடயம்தான், தாய் தந்தையரிடம் அவர்களுடைய பாக்கெட்டில் இருக்கின்ற பணத்தை கொண்டு மாணவர்களுடைய கல்வி தீர்மானிக்க கூடாது. அப்போ ஒரு தாயின் வழி என்பது எவ்வாறு, என்னுடைய குழந்தையை படிக்க வைக்க முடியலையே, என்னுடைய மகனுக்கு ஒரு நல்லதொரு கல்வியை எனக்கு வழங்க முடியவில்லை என்ற கஷ்டத்துக்கு முகம் கொடுக்கின்றார்கள். அதே தருணம் எவ்வளவு நீடித்து செல்வதென்றால் பாலியல் தொழிலுக்கு கூட செல்கின்ற தாய்மார்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவ்வாறான நிலைக்கு தள்ளப்படுவது இருந்தால் ஒரு நாடு எவ்வளவான ஒரு அநியாயமாக இருக்கின்றது. ஆகவே தான் இது அனைத்தையும் பேசி பார்க்கும் போது எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் 6000 ரூபாய் தேவையுள்ளவர்களுக்கு இந்த பாடசாலை புத்தகங்களை பெற்றுக்கொள்வதற்கு கொடுப்பன ஒன்று வழங்கியிருக்கின்றார். இலவச பாடசாலை உபகரணங்களை வழங்குவது மாத்திரமில்லாமல் பாடசாலை சீருடைக்கான துணிமணி, அடுத்து தான் பாதணிகள் வழங்கப்படுது. அது மட்டுமல்லாமல் இதன் மூலமாக அந்த 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் சித்தி அடைந்தவர்களுக்கு கொடுக்கின்ற கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஒரு பாடசாலை மாணவன் பல்கலைக்கழகம் சென்ற பிறகு பல்கலைக்கழகம் சென்ற மாணவருக்கும் இந்த பணத்தை எவ்வாறு கொடுப்பது என்று தவிக்கின்ற தாய்மார்களை நான் பார்த்திருக்கின்றேன். ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்க, அவர்களுக்கு தங்குமிட வசதியை ஏற்படுத்தி கொடுக்க, உணவுக்காக பணத்தை அனுப்ப, தேவைப்படுகின்ற பொருட்களை வாங்கி கொடுக்க எவ்வளவோ கஷ்டப்படுகின்ற தாய்மார்களை பார்த்திருக்கின்றோம். இப்போது அந்த மகாபுல என்ற கொடுப்பனவு 5000 ரூபாயிலிருந்து 7500 ரூபாய் வரையும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ அதனூடாக பார்த்தால் கூட ஒரு தாய் இவ்வளவு காலம் ஒரு 5000 ரூபாய் கொடுத்தால் ஒரு மகனுக்கு இப்போ ஒரு அதில் ஒரு 2500 ரூபாவை அரசாங்கம் மேலதிகமாக பொறுப்பேந்திருக்குது. அப்போ அந்த தாய்க்கு அந்த காசை தேடுவதற்காக அவர் கஷ்டப்பட்டதில் அதில் ஒரு லைட் பில்லை கட்டி கொள்வதற்கு, ஒரு நல்ல உணவை வீட்டில் இருப்பவர்களுக்கு இருக்கும் சிறார்களுக்கு கொடுப்பதற்கு முடியுமான வசதிகள் இருக்குது. அப்போது இந்த தாய்மார்கள் படுகின்ற கஷ்டங்களை பார்த்து இந்த நாட்டில் ஒட்டுமொத்த சமுதாயம், விவசாயிகளா மீனவர்களா அனைவருமே படுகின்ற கஷ்டங்களை பார்த்து இந்த ஜனாதிபதி அவர்களும் இந்த அரசாங்கம் எடுத்த முக்கியமான விடயம்தான், மக்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற சுமையை கொஞ்சம் கொஞ்சமாக அரசாங்கம் பொறுப்பேந்துவதன் காரணத்தால் மக்களுக்கு ஒரு நிம்மதியான மூச்செடுக்க முடிகின்ற சூழலுக்கு நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஒரு பக்கம் பார்த்தோம் என்று சொன்னால் மின்சார கட்டணம் 130% அண்மை காலத்து, அதாவது இந்த வரவு செலவு திட்டத்துக்கு முன்னரே குறைக்கப்பட்டது. அப்போ நாங்கள் பார்க்கின்றோம் இப்போ இருந்த எரிபொருள்களில் விலையின் விட கொஞ்சம் ஓரளவு குறைந்திருக்கின்றது. உர மானியம் வழங்கப்படுது, மீனவர்களுக்கு அந்த எரிபொருளுக்கான மானியம் வழங்கப்படுது. அப்போ அது மட்டுமல்லாமல் இந்த இளம் யுவதிகளுக்கு 13 வயசுக்கு மேற்பட்ட யுவதிகளுக்கு 700 ரூபாவான அந்த மாதவிடாய் காலத்தில் பாவிக்கின்ற சானிட்டரி நெப்கினுக்கு வழங்கப்படுது. அதுக்கு மாத்திரம் 1.4 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அப்போது இவ்வாறான வேலை திட்டங்கள் இது அனைத்துமே செய்யப்பட்டது எங்கள் அரசாங்கத்துக்கு புதிதாக இந்த பணம் என்றது எங்குமிருந்து பொங்கி வருகின்ற விஷயம் இல்லை. அதை வீண் விரயத்தை நாங்கள் குறைச்சிருக்கிறோம். அனாவசியமான செலவுகளை நாங்கள் நிறுத்தியிருக்கின்றோம். ஜனாதிபதி அவர்களிலிருந்து அமைச்சர்கள் வரையும், அதிலிருந்து அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் வரையும் அனைவருக்குமே இருக்கின்ற விடயம்தான், அரசியல் என்பது ஒரு சமூக கடமை, அது ஒரு தொண்டராக செயற்பட வேண்டும். ஆகவே அதில் நீங்கள் சலுகைகளோ வசதிகளோ எதிர்பார்த்து இந்த விடயத்துக்கு வர வேண்டாம், அரசியலில் இறங்க வேண்டாம் என்பது எங்களுடைய ஜனாதிபதி எப்போதுமே கூறுகின்ற விடயம். பிரதமர் அவர்களும் அப்படித்தான், அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்த 2 ஆம்புலன்ஸ், அவர்கள் சுகாதார குழு, அந்த உபகரணங்கள், சுகாதார உபகரணங்கள், அது அனைத்துமே கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு ஒப்படைக்கப்பட்டது. அந்த ஹெல்த் யூனிட், 2 ஆம்புலன்ஸ், அந்த தாதியர் மட்டுமல்லாம் வைத்திய குழு, அந்த உபகரணங்கள் அனைத்துமே இது எனக்கு இது பயன்படுத்த தேவையில்லை, ஆகவே இது கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு ஒப்படைத்து அனைத்து மக்களுடைய நலனுக்காகவும் பயன்படுத்துங்கள் என்று எங்களுடைய பிரதமர் கூட அது அனைத்துமே அவர்
மீள அரசாங்கத்துக்கே ஒப்படைத்து விட்டார். அவ்வாறான முன்னுதாரணங்களுடன் தான் நாங்கள் செயற்பட்டு கொண்டு வருகின்றோம். ஆகவே தான் இந்த விடயத்தில் நாங்கள் வீண் விரயத்தை குறைத்ததால் தான் இந்த மக்கள் நன்மை, மக்களுக்கான நலன் இவ்வாறு வழங்க முடியுமாக இருந்திருக்கின்றது. இந்த வீண் விரயம் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கின்ற வேளையிலேயே அண்மையிலே நீங்கள் ஒரு முகநூல் பக்கத்திலே ஒரு பதிவை மேற்கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய ஜெனீவாவினுடைய பயணத்தின் போது உங்களுக்கு மேலதிகமாக ஒரு நாள் செலவுக்காக வழங்கப்பட்ட அந்த $, அளவிலான கொடுப்பனவுகளை நீங்கள் மீள கையெழுத்து அதுக்கான பற்றுச்சீட்டையும் பெற்றுக்கொண்டது. இது ஒரு முன்மாதிரியான செயற்பாடாக அனைவராலும் பார்க்கப்பட்ட ஒரு விடயமாகவே இருக்கிறது. ஒரு அமைச்சர் தனக்கு வழங்கப்பட்ட அன்றாட செலவுக்கு அதுக்கு கணக்கு காட்டக்கூட தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். அந்த செலவை நீங்கள் செலவு செய்யாமலே அதை கொண்டு வந்து மீளவும் ஒப்படைத்திருக்கிறீர்கள். வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். உண்மையாகவே நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்கிறோம். இதே போல ஒவ்வொரு அமைச்சர்களும் செய்கின்ற பொழுது நிச்சயமாக பல வீண்விரயங்கள் நீங்கள் சொன்னது போலவே தடுக்கப்படலாம். அதே நேரம் அந்த ஒரு விடயம் அதே மாதிரி அந்த மாநாட்டில் பேசப்பட்ட விடயங்கள் ஒரு மகளிர் தொடர்பான மாநாடாக இருந்தது. அந்த மாநாட்டில் பேசப்பட்ட விடயங்கள் எவ்வாறான விடயங்கள் பேசப்பட்டது? அதில் ஆரம்பத்திலே நான் பாவனை கெடுக்காத $களை மீள திரும்பி கொடுத்த விடயத்தை நான் சொல்கிறேன். அது உண்மையாக எடுத்தமென்றால் நான் என்னுடைய தனியார் முகநூலில் நான் பதிவு செய்யலை. அது எங்களுடைய மீடியா டீமால் பதிவு செய்யப்பட்டதில் தான் இருந்தது. அது ஒரு உண்மையாகவே முன்மாதிரி என்று சொன்னால், எனக்கு என்னுடைய பயண செலவுக்காக வேண்டி UN நிறுவனத்தால் பணம் செலுத்தியிருந்தது. என்னுடைய விமான டிக்கெட்டுக்கான பணம் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போது இது ரெண்டுக்கும் அப்படின்னா நான் எங்களுடைய பணம் அந்த UN நிறுவனத்தால் வழங்கப்பட்ட பணம் நாங்கள் அங்களுடைய தங்குமிட வசதி போக்குவரத்துக்காக வேண்டி அவர்களால் தான் மேற்கொண்ட செலவுகள். அதற்கு அப்பால்பட்டு எனக்கு ஒரு நாட்டில் நான் 6 நாள் தான் இருந்தேன். எனக்கு ஒரு மேலதிகமான செலவும் நடக்கையில் தற்சமயம் எதுவும் தேவைப்பட்டால் என்று தான் அரசாங்கம் அந்த சிறிய கொடுப்பனவை வழங்குது. அது பெரிய விஷயம் இல்லாவிட்டாலும் அது எனக்கு அது நான் பயன்படுத்தாத வகையில் நான் மீண்டும் கொண்டு வந்து திருப்பி அரசாங்கத்திடமே ஒப்படைத்த விடயம்தான் அதில் நான் குறிப்பிடவே இருக்கின்றேன். அது சிறிய விடயமாக இருந்தாலும் உண்மையாகவே நாங்கள் அந்த முன்மாதிரியாக நடந்து கொள்வதே ஒரு கட்டாயமான ஒரு அரசாங்க வெளிப்படைத்தன்மையும் தேவைப்படுது என்பதை நான் அதில் கூற விரும்புகின்றேன். அத்தோடு அங்கே அந்த மாநாட்டின் போது பேசப்பட்ட விடயம் அனைத்து வகையிலான பாகுபாடுகளும் அனைத்து வகையிலான அந்த வன்முறைகளையும் தவிர்க்கும், சிறுவர்கள் மீதாக இருக்கின்ற அனைத்து வகையான வன்முறைகளை தவிர்த்து கொள்ளும் முகமாகத்தான் அதை பற்றி கலந்தாலோசிக்கும் ஒரு மாநாடாகத்தான் இந்த சீடோ மாநாடு என்றது இருக்கின்றது. இந்த சீடோ மாநாட்டில் 1951ஆம் ஆண்டிலிருந்து இலங்கையும் பங்குபட்டு இருக்கின்ற போதிலும் இதுதான் அந்த துறை சார்ந்த அமைச்சர் அந்த மாநாட்டில் சென்று நேருக்கு நேர்காண்டு இந்த விடயங்களை பேசப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இது. 90 மாநாடுகள் நடந்தது. இது 90வது மாநாடு. உண்மையாகவே 90 மாநாடுகள் நடந்திருக்கின்ற போதிலும் இந்த 90 மாநாட்டிலுமே எங்கள் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு அமைச்சர் கூட, அதாவது பெண்கள் விவகாரம் சிறுவர் விவகாரம் தொடர்பான அமைச்சர்கள் எவருமே இந்த மாநாட்டில் கலந்து கொண்டதில்லை. அந்த வகையில் இது நான் ஒரு முக்கியமான ஒரு தருணமாக நினைக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் பொறுப்பேந்திய ஒரு அரசாங்கமாக பெண்கள் விவகாரம் தொடர்பாக சிறுவர்கள் விவகாரம் தொடர்பாக சர்வதேச ரீதியான ஒரு வாக்குறுதியை வழங்கி வர வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் அந்த சிறுவர்களின் சமவாயத்துக்கு நாங்கள் கையொப்பமிட்ட அந்த பெண்களுடைய பாதுகாப்புக்கு நாங்கள் கையொப்பமிட்ட ஒரு நாடு என்ற வகையில் அதில் பேசப்பட்ட விடயங்கள் நாங்கள் முக்கியமாக இந்த வீட்டு வன்கொடுமைகள் பற்றி, நாங்கள் வீட்டு வன்கொடுமைகளில் பாதிக்கப்படுகின்ற பெண்களை பற்றி நாங்கள் பேசப்பட்டோம். காணி உரிமைகள் இழக்கப்பட்டிருக்கின்ற பெண்களை பற்றி, தனித்தலைமைத்துவ குடும்பங்கள், அதாவது பெண் தலைமைத்துவ குடும்பங்களுடைய எதிர்காலத்தை பற்றி, அவர்களுக்கு என்னென்ன நிவாரணங்கள் நாங்கள் வழங்கப் போகின்றோம் என்பதை பற்றி, சட்டத்தில் பாகுபாடு இருக்கின்றபடியால் அந்த பாகுபாடுகளின் மூலம் பாதிக்கப்படுகின்ற பெண்களுடைய விவகாரங்கள் பற்றி, அதே மாதிரி நாங்கள் பார்க்கின்றோம் அந்த இப்போ யுத்தத்துக்கு பிறகு கோவிட் காலத்துக்கு பிறகு இந்த இழக்கப்பட்ட அந்த உடைமைகள் அனைத்துமே இழக்கப்பட்டிருக்கின்ற பெண்களை பற்றி, மத்திய கிழக்கு நாடுகளுக்கோ அல்லது வேறு நாடுகளுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு சென்று அங்கே நடக்கின்ற வன்முறைகளின் காரணத்தால் குழந்தைகளை கூட அந்த குழந்தை பிரசவங்களுக்கு கூட முகம் கொடுக்கப்பட்ட பெண்கள், அந்த குழந்தைகளுடன் அந்த நாட்டு பிரஜா உரிமையும் இல்லாத
இந்த நாட்டில் பிரஜா உரிமையும் இல்லாத குழந்தைகள் சிலர் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த நாட்டு சிறுவர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த தாய்மார்களுக்கு குழந்தைகளை எடுத்துக்கொண்டு இந்த நாட்டுக்கு வரவும் முடியாது. ஆகவே இவ்வாறான விடயங்களை பற்றி நாங்கள் அது பேசினோம். அது மட்டுமல்லாமல் மலையக பெண்களுடைய சுகாதார பிரச்சனையை பற்றி, வீடு வசதிகளை பற்றி, தொழில் வாய்ப்புகளை பற்றி, அவர்களுக்கு அவர்கள் அதிகாலை 6 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி 6 மணி வரைக்கும் வேலைகளில் அவர்களுக்கு அமர்த்தப்படுகிறது. அப்போது அந்த வேலைகளில் அமர்த்துவதற்கான அந்த ஊழியத்துக்கும் ஊதியத்துக்கும் இடையிலான உள்ள வித்தியாசம் என்றது நாங்கள் சொல்கின்றோம். அந்த வேஜ் டிஸ்பேரிட்டி, அதை பற்றி நாங்கள் பேசப்பட்ட விஷயம் ஒன்று. அப்போது அந்த நாங்கள் சமமான உழைப்புக்கும் ஊதியத்துக்கும் தொடர்பில்லாத நிலை ஒன்று இருக்கின்றது. அவர்கள் பாரிய கஷ்டங்களுக்கு மத்தியில் உழைக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு போதுமான சம்பளம் இதுவரையும் கிடைக்கப்பெறுவதாக இல்லை. இன்னும் 200 வருடங்களுக்கு முன்பே கட்டி கொடுக்கப்பட்ட லயன் அறைகளிலே இருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாங்கள் அங்கே பேசப்பட்ட விடயமாக இருக்கின்றது. அடுத்தது தான் மொழி அடையாளங்களை பற்றி பேசப்பட்டது. நாட்டின் மொழி அடையாளங்கள் எங்களுடைய இலங்கையில் ஒவ்வொரு சில பிரதேசங்களில் கூட அது அனைத்துக்குமே நாங்கள் இதுவரை இந்த வேலை திட்டம் என்று நாங்கள் அரசாங்கம் பொறுப்பேந்தி 3 மாதங்கள் தான். அங்கே எங்களிடம் சமர்ப்பிக்கப்பட்ட கேள்விகள் இது. இனி எதிர்வரும் 4 வருடங்களுக்குள்ள நாங்கள் இதுங்களுக்கான தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். மொழி அடையாளம் என்று பேசும்போது சில இடங்கள் நாங்கள் பார்க்கணும், வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் கூட அரச நிர்வாகங்கள் தொடர்பாக அந்த நிர்வாக பணிகளில் வருகின்ற கடிதங்கள் சிங்கள மொழி மூலமாகவே வருகின்றது. ஆகவே அங்கே வசிக்கின்ற தமிழ் மக்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு சரிவர அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்பதையே புரிந்து கொள்ள முடியாத சந்தர்ப்பத்தில் இருக்கின்றார்கள். அதில் பாதிக்கப்பட்ட விஷயம் என்னவென்றால், இந்த இன்னும் இராணுவமயமாக்கப்பட்டிருக்கின்ற இராணுவம் கைப்பற்றி கொண்டிருக்கின்ற காணி விடுவிக்கும் விடயங்களை பற்றியும், அந்த காணி விடுவிக்கும் போது அதை பற்றியான வருகின்ற கடிதங்கள், அல்லது காணியை அரசாங்கத்திடம் ஒப்படையுங்கள், அல்லது இந்த காணியிலிருந்து வெளியேறுங்கள், இந்த காணியை மீள வந்து பெற்றுக்கொள்ளுங்கள், எந்த வகையான கடிதங்கள் வந்தாலும் கூட அதுகளுக்கு பதிலளிக்கவோ வாசித்து விளங்கி கொள்ளும் தன்மை இல்லாத காரணத்தால் நிறைய சிக்கல்கள் பட்டிருக்கின்றன என்பது அந்த விடயத்தில் குறிப்பிடப்பட்டது. அங்கே அங்கே பேசப்பட்ட இன்னொரு விடயம் தான், இங்கே கொழும்பில் மத்திய அரசாங்கத்தை கொழும்பிலிருந்து கொழும்பிலிருந்து உத்தியோகபூர்வ கடிதங்கள் அங்கே வருகின்றன. உங்களுக்கு தொழில் வாய்ப்பு ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது, இந்த தொழில் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று வருகின்ற கடிதம் சிங்கள மொழி மூலம் வரும்போது அந்த மாணவர்களுக்கு பல்கலைக்கழக தெரிவுகளுக்கோ தொழில் வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட இந்த மொழி காரணத்தால், மொழி அங்கீகாரம் காரணத்தால் பாதிக்கப்படும் விடயங்களை பற்றியும் அங்கே பேசப்பட்டன. இனி அதை அனைத்தையும் பற்றி நாங்கள் இதுவரையும் செய்த இவ்வளவு காலம் நாங்கள் ஆரம்பத்தில் தான் இருக்கின்றோம். நாங்கள் இந்த அரசாங்கத்தை பொறுப்பேந்து 2 மாதங்களில் தான் நாங்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டோம். இவ்வாறான விடயங்கள் அங்கே பேசப்பட்டது. இது அனைத்துக்கும் எதிர்வரும் காலங்களில் தீர்வு தர வேண்டியது சரியான நிர்வாகத்துறைக்குள்ள இது அனைத்தையும் கொண்டு வர தேவைப்படுகின்றது. விடயங்கள் நிறைய இருக்குது. இதில் மிக முக்கியமான இன்னொரு விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்தலாம். குறிப்பாக இந்த பொதுவாக வெறுமனே நாங்கள் மலையகத்தை மாத்திரம் சொல்லிவிட முடியாது. நாடளாவிய ரீதியில் இருந்து குறிப்பாக வேலையை தேடி கொழும்புக்கு வருகின்ற யுவதிகளினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய பாடசாலை கல்வியை முடித்ததுக்கு பிறகு வீட்டினுடைய சூழ்நிலை காரணமாக வேலைவாய்ப்பு தேடி வருகின்றார்கள். அவர்கள் இங்கே இருக்கின்ற மிகப்பெரிய பல்பொருள் அங்காடிகளாக இருக்கலாம், அதே நேரம் புடவை கடைகளாக இருக்கலாம். இப்படியான இடங்களில் வேலை செய்கின்ற பொழுது அங்கே அவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள், அது பாலியல் ரீதியாகவும் இருக்கலாம், பல்வேறுபட்ட ரீதியாகவும் இருக்கலாம். இன்றும் பல இடங்களில் அதை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்களை மீட்பதற்கு அல்லது இவர்களுக்கான ஒரு சரியான வழிமுறைகள் எதுவாக இருக்க போகுது? உண்மையாகவே இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கும்போது சர்வதேச ரீதியான தொழிற்சட்டங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் நேற்றைய தினமும் நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசினோம். அந்த வேலை ஸ்தலங்களில் முகம் கொடுக்கின்ற வன்முறைகள் தொடர்பு சட்டங்கள் CLO 190 CLO 189 என்ற அந்த சட்ட மூலங்கள் உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்டு அந்தந்த நாடுகளில் இயங்கிக் கொண்டிருக்கு. ஆனால் இலங்கைக்குள்ளே நாங்கள் இன்னும் அந்த சட்ட மாற்றங்களுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வேண்டிய கட்டாயம் இருக்குது. எங்களுடைய அரசாங்கத்தினூடாக நாங்கள் இதை கட்டாயமாக உறுதிப்படுத்தி அமல்படுத்துவோம் என்ற இடத்துல தான் நாங்கள் இருக்கின்றோம். அதை சொல்ல வேணும். அப்போது அவ்வாறான தொழில் பாதுகாப்பு இல்லாத இடங்கள், தொழில் பாதுகாப்பு என்றால் அவர்களுக்கு ஏதாவது வன்முறை நடந்தால், சம்பளத்தில் ஏதாவது பாகுபாடு நடந்தாலும், உடல் ரீதியான வன்முறைகளோ, ஹேட் ஸ்பீச், அதாவது கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துவது, அது
போன்ற விடயங்கள் நிறைய நடக்குது இந்த நிறுவனங்களுக்குள்ள. அப்போது அதற்கான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான இலங்கையில் உள்ள சட்டத்துக்குள்ள நிறைய விரிசல் அல்லது அந்த இருக்கின்ற அந்த சில்லுக்குள்ள அனைவருமே தப்பித்து செல்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பெண்கள் அபராதங்கள் தொடர்பாக சரியான சீரான திட்டம் ஒன்று இலங்கையில் இல்லாத தன்மையும் ஒன்று இருக்கின்றது. ஆனால் இப்போதே நாங்கள் எங்களுடைய இந்த அரசாங்கம் ஆட்சி பீடம் வந்ததுக்கு பிறகு அனைத்து போலீஸ் நிலையங்களிலுமே இந்த பெண்கள் விவகாரம் தொடர்பாக பெண்கள் அதிகாரிகள் இருவரை கொண்ட புதிய விசாரணை டெஸ்க் கொண்டே நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். அப்போ உங்களுடைய நீங்கள் கூறுகின்ற வகையிலான ஏதாவது ஒரு வன்முறை நடந்தால் அந்த முரண்பாடுகளை நீங்கள் வந்து இங்கே சமர்ப்பிக்கலாம். அதை நீங்கள் புகார் கொடுப்பதோ அது தகவல்களை சமர்ப்பிக்கலாம். அப்போது அந்த பெண்களுக்கு தொடர்பான பெண்கள் அபராதங்கள் முகம் கொடுக்கின்ற வன்முறைகள் தொடர்பாக அனைத்து போலீஸ் நிலையங்களிலுமே அந்த பெண் போலீஸ் அதிகாரிகள் கொண்ட அந்த புதிய ஒரு யூனிட் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நான் கூறுகின்றேன். நீங்கள் பயப்பட வேண்டாம். அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தகவல்களை கூறிவிடலாம். அது உண்டு. இன்னொன்று தான் இலங்கையில் அந்த சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சினூடாக 2 ஹெல்ப்லைன் உடனடி தொலைபேசி அழைப்புகள் 2 இலக்கம். ஒன்று வந்து 1929 என்ற இலக்கம். 1929 என்ற இலக்கம் சிறுவர்கள் அபராதங்கள் தொடர்பாக சிறுவர்களுக்கு ஏதாவது இந்த நடக்கின்ற பாலியல் ரீதியாகவோ ஏனைய வன்முறைகள் தொடர்பாக 1929 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக இந்த தகவல்களை நீங்கள் பதிவு செய்யலாம். 1938 என்ற இலக்கம் வந்து பெண்களுக்கான அதாவது அநீதிகள் இந்த வேலை தளங்களிலாக இருக்கலாம், பொது போக்குவரத்து சேவைகளிலாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த அவ்வாறான விசாரணைகளுக்கு நீங்கள் அந்த தேவையான தகவல்களை நீங்கள் கொடுக்கலாம். அப்போது 1938 இலக்கத்தை மக்களுக்கு மேலும் அறிவித்து விடுவதற்காக நேற்றைய தினம் இலங்கை முழுவதும் உள்ள சகல பஸ் வண்டிகளிலும் இந்த இலக்கத்தை ஸ்டிக்கர் மூலம் நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கின்றோம். அது ஒன்று மட்டுமில்லாமல் 119 நம்பருக்கும் நீங்கள் 109 நம்பர்களுக்கு நீங்கள் இந்த தகவல்களை கொடுக்கலாம். அதிலையும் இந்த பெண்கள் மற்றும் சிறுவர்கள் விவகார அமைச்சின் ஊடாக இருக்கின்ற இந்த 2 இலக்கங்களும் மக்கள் அறியாத நிலை ஒன்று இருந்தது இவ்வளவு காலமும். 1929 என்ற ஹெல்ப்லைன் நம்பரும் 1938 என்ற இலக்கத்தையும் நான் இந்த வேளையில் நாங்கள் அனைவருக்குமே அறிய தருகின்றேன். நீங்கள் ஏதாவது ஒரு சிக்கல் படுகின்ற விஷயமாக இருந்தால் நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உங்களுடைய தகவல்களை தாங்கோ. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய போக்குவரத்து அமைச்சர் கூறுகின்ற விடயம், ஏதாவது ஒரு பொது போக்குவரத்து அதாவது பஸ் வண்டிக்குள்ள ஏதாவது நீங்கள் இவ்வாறான அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்தால் அந்த பஸ் வண்டியின் சாரதிக்காக அந்த அவர்களுக்கும் அவ்வாறான விடயங்களை தொடர்பாக சட்டம் அமுல்படுத்தப்படும் என்பதை சட்டத்தில் முன் அவர்களுக்கு ஆஜராகி பதிலளிக்க நேரிடும் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போலவே நாங்கள் எடுக்கின்ற இன்னொரு விடயம்தான் இந்த பொது போக்குவரத்தில் இருக்கின்ற இந்த வன்முறைகளும் பாலியல் துஷ்பிரயோகங்களையும் தவிர்ப்பதற்காக நேற்றைய தினத்திலிருந்து இந்த பெண் சாரதிகள் நடத்துனர்களை கொண்ட பஸ் போக்குவரத்து சேவையை ஆரம்பித்திருக்கின்றோம். இவ்வாறான படிப்படியான மாற்றங்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்களாக இருக்கின்றன. இதே நேரம் அந்த நாங்கள் வேலைத்தளங்கள் இந்த இடங்களில் ஏற்படுகின்ற வன்முறைகளுக்கு அப்பால் குடும்ப வன்முறைகள் இது மிகப்பெரிய ஒரு விடயமாகவே இருக்கிறது. பல இடங்களில் கடந்த காலங்களில் நாங்கள் அனுபவப்பட்டிருக்கிறோம். குடும்ப வன்முறையின் காரணமாக இப்போ ஒரு சில இடங்களில் பார்க்கின்ற வேளையிலே வீட்டில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது மனைவி தன்னுடைய பிள்ளைகளுடன் தாய் வீட்டில் சென்று இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கும். தப்பித்து தாய் வீட்டுக்கு சென்று விடுவார். தாய் தந்தையர் இல்லாத பிள்ளைகள் எங்கே செல்வது என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. இதனால் பல தவறான முடிவுகள் எடுத்து மரணித்த வரலாறுகள் எல்லாம் கடந்த காலங்களில் இருக்கிறது. இவர்களுக்கு அல்லது இதை கட்டுப்படுத்துவதற்காக அல்லது இவர்களை ஒரு இடத்தில் அடைக்கலம் கொடுப்பதற்காக ஏதேனும் திட்டங்கள் இருக்கு? நாங்கள் இலங்கையில் பார்த்தோம்னா வீட்டு வன்முறைகளுக்கு எதிராக எங்களுக்கான அந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் என்ற அந்த சட்ட பாதுகாப்பு ஒன்று இருக்கின்றது.
இருந்த போதிலும் அதன் மூலம் எங்களுக்கு இந்த நாங்கள் பார்த்தோம்னா நாங்கள் ஒரு இந்த தென்னாசிய நாடுகளாக பார்க்கும்போது இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் கணவனே கண் கண்ட தெய்வம் என்று நாங்கள் சொல்வோம். அவருக்கு எதிராக உண்மையிலேயே நாங்கள் எவ்வளவு தான் அடி வாங்கினாலும் உதை வாங்கினாலும் என்ன தன்னுடைய கணவருக்கு எதிராக போலீஸில் புகார் கொடுக்கவோ அல்லது சட்டத்துக்கு முன்னால் சென்று ஆஜராகவோ முடியாத நிலையில் எங்கள் பெண்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் பார்த்த விட தான் கொஞ்சமாவது கோபம் தளியும் வரையும் எங்காவது ஒரு பாதுகாப்பான இடம் தேவைப்படுது என்றதை நாங்கள் நினைக்கின்றோம். அது குழந்தைகளுடன் பாதுகாப்பு நிலையம் ஒன்று தேவைப்படுது. இலங்கையில் அவ்வாறான பாதுகாப்பு நிலையங்கள் 10 இதுவரை இயங்கி கொண்டு வருகின்றது. அதில் இன்னொரு 11வது பாதுகாப்பு நிலையம் ஒன்று, அவ்வாறான பெண்களின் நிவாரண நிலையம் ஒன்று நாங்கள் நுவரெலியாவில் இன்னும் இப்போ இந்த மாதம் இறுதியில் நாங்கள் அது பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்க இருந்தாலும் கூட இன்னும் சில வேலைகள் இருப்பதால் நாங்கள் மார்ச் இறுதி கட்டத்தில் இந்த திறந்து வைப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு இருக்கின்றோம். இனி நாங்கள் இதில் எதிர்பார்க்கின்றது குடும்பத்திலிருந்து பெண்களையும் குழந்தைகளையும் பிரித்தெடுப்பதாக இல்லை, பிரித்தெடுத்து பாதுகாப்பான சூழலில் வைப்பது அல்ல, அனைத்து பெண்களுக்கும் தான் வாழ்கின்ற ஒரு பாதுகாப்பான வீடாக அமைய வேண்டும். தான் வாழ்கின்ற வீடு பாதுகாப்பான நிம்மதியான வீடாக அமைய வேண்டும் என்பதே தான் எங்களுடைய முக்கிய கடமையாக இருக்கின்றது. அதில் நான் சொல்ல வேண்டும், தற்போதைய இந்த வன்முறைகள் அதிகரித்து வருவதற்கு முக்கிய காரணம் போதை பாவனையும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாம் பொருளாதார தாக்கமும் இருக்கின்றது. ஆகவே இந்த பொருளாதார தாக்கத்தினாலும் போதை வஸ்துகளினாலும் பாதிக்கப்படுகின்ற முக்கியமான நபர்கள் பெண்களும் சிறுவர்களும். ஆகவே அவர்களுக்கு இதிலிருந்து தற்சமயம் தேவைப்பட்டால் நிவாரணம் வழங்குறதுக்காக அந்த அடைக்கலங்கள் நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் இலங்கை முழுவதும். அதுக்கும் நீங்கள் ஏதாவது தேவைப்பட்டால் எங்கள் அமைச்சின் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் என்றதை நான் கூறுகின்றேன். சரி, இந்த விடயங்களுக்கு அப்பால் இன்னும் ஒரு விடயம், மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். ஜனாதிபதி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் வடக்கிற்கு ஒரு விஜயம் மேற்கொண்டிருந்தார். தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியும் வடக்கிற்கு ஒரு விஜயம் மேற்கொண்டிருந்தார். ஆனால் மலையகம் சார்ந்து அவர் விஜயத்தை மேற்கொள்ளவில்லை அல்லது மலையக மக்களை புறக்கணித்து விட்டாரா என்பதான சில கருத்துக்களை நாங்கள் எங்களுடைய சமர்க்களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பியதை காணக்கூடியதாக இருந்தது. உங்களுடைய பதில் என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக சொல்கின்றேன், அவ்வாறான மறந்து விட்டாரா இல்லை, அவர்களை இங்கே அவ்வாறான நிலை ஒன்றும் கிடையாது. ஆரம்பத்திலே நாங்கள் பார்த்தோமென்றால் இலங்கையில் இப்போது ஜனாதிபதி அவர்களுக்கு மலையகத்துக்கு சென்று வருவதற்கான கால அவகாசம் கிடைக்கவில்லை என்று தான் உண்மையான விடயம். அந்த கால அவகாசத்தோடு பார்க்கும்போது நாங்கள் உடனடியான வடக்குக்கு ஒரு விஜயம் மேற்கொண்ட போதிலும் மலையகத்துக்கோ கிழக்கு மாகாணத்துக்கோ வந்து செல்வதற்கான கால அவகாசம் கிடைக்கல. எதிர்வரும் காலங்களில் அவர் கட்டாயம் வருவார் என்ற உறுதியை நான் கூறுகின்றேன். அது மட்டுமில்லாமல் இப்போ பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயம்தான், வடக்குக்கு பாரிய அளவிலான ஒதுக்கீடுகள் நிதி ஒதுக்கீடுகள் நடந்திருக்கு. வடக்குக்கோ அல்லது இந்த கிழக்கு மாகாணத்துக்கோ அல்லது மலையகத்துக்குமே அவ்வாறு நடக்க இல்லை. அப்படியா மற்ற பக்கம் பார்க்கும்போது வடக்குக்கு அவ்வாறான ஒதுக்கீடுகள் நடந்த போதிலும் ஏனைய பிரதேசங்களுக்கு நடக்க இல்லை. இப்போ உண்மையாகவே இந்த பண ஒதுக்கீடுகளை செய்யும் போது நாங்கள் முதலில் கரசனையில் கொண்ட விஷயம்தான், கூடுதலாக வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்கள் எந்த பிரதேசத்தில் இருக்கின்றார்கள், முதலாக அந்த பிரதேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பது. அப்படி பார்க்கும்போது 30-40 வருட காலங்களாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பௌதீக ரீதியாக மட்டுமல்லாமல் மனித வளங்கள் ரீதியாக மனித வளத்தை பார்த்தாலும் பௌதீக வளங்களில் பார்த்தாலும் வடக்கு பிரதேசத்தை நீண்ட கால பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட பிரதேசம். ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், அவர்களுடைய உற்பத்தி பொருட்களை கொழும்புக்கு கொண்டு வரதுக்கு கூட போக்குவரத்து சேவை சரிவர இல்லாத ஒரு பிரதேசமாக இருக்கின்றது. வட்டுவாக்கல் பாலத்தை உருவாக்குவதற்கு மாத்திரம் 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. வடக்கு அபிவிருத்திக்காக 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது அனைத்துக்கும் பிறகு இது 8 மாத காலங்களுக்கு மட்டும்தான். மீள ஒரு பொருளாதாரத்தில் இந்த வரவு செலவு திட்டம் வரும். இந்த வருட இறுதியில், அதாவது நவம்பர் டிசம்பர் காலத்தில் புதியதொரு வரவு செலவு திட்டம் வரணும். இந்த 8 மாதங்களுக்கு பிறகு வருகின்ற அந்த வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் ஏனைய ஒரு மாகாணத்தை, அது கிழக்கு மாகாணம் இருக்கலாம், அடுத்த கட்டத்தில் எந்த பிரதேசம் மேலதிகமாக அந்த வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்கள் இருக்கின்றார்களோ அந்த பிரதேச அபிவிருத்திக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி பார்க்கும்போது இந்த 5 வருடங்களுக்குள்ள இந்த ஒவ்வொரு மாகாணமாக கட்டாயம் நிச்சயம் நாங்கள் கட்டியெழுப்போம் என்ற உறுதியை நான் கூறுகின்றேன். அதில் மலையகத்தை பொறுத்த வகையில் நான் பார்க்கின்றேன், நானும் ஜனாதிபதி அவர்களிடம் நாங்கள் பேசும்போது நான் குறிப்பிட்ட விடயம்தான், மலையக மக்கள் 2 வகையான அடிமைகளாக இருக்கின்றார்கள். ஒன்று அவர்கள் தொழில் ரீதியாகவும் அந்த தொழில் வாய்ப்புகளை தந்திருக்கின்ற முதலாளிமார்களுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். அவர்கள் வதிவிடம் என்ற வகையிலும் அவர்கள் அங்கே அடிமைகளாக இருக்கின்றார்கள். ஏனைய பிரதேசங்களில் வாழ்கின்ற நாங்கள்
நாங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தால் நாங்கள் தொழில் ரீதியாக மட்டும்தான் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். நாங்கள் வேலை விட்டு வந்த பிற்பாடு நாங்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. ஆனால் மலையகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு தொழிலிலும் அவர்கள் அந்த முதலாளிமார்களுக்கு அடிமையாக வேண்டியிருக்குது. அவர்களுடைய வதியிடம் காரணத்தாலும் அவர்கள் அங்கே சிக்கல் பட்டிருக்கின்றார்கள். குறைந்தபட்சம் அந்த தோட்டத்தில் வேலை செய்யாவிட்டால் அவர்கள் இருக்கின்ற வீட்டில் இருப்பதற்கான உரிமை இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். அந்த சம்பள உரிமை இல்லாதவர்களாக குறைந்தபட்சம் அது அனைத்தும் தாண்டி எவராவது இறந்து விட்டால், தோட்டத்தில் வேலை செய்யாவிட்டால் மயான வசதி கூட கிடைக்கப்பெறாமல் இருக்கின்றார்கள். ஆகவே இது அனைத்தையும் நாங்கள் ஜனாதிபதி அவர்களிடம் பேசியிருக்கின்றோம். ஆகவே அதனூடாகத்தான் ஜனாதிபதி அவர்கள் மலையக மக்களுக்கு வீட்டு வசதிகளை ஏற்படுத்தும் இந்த வேலை திட்டம் ஒன்றை புதிதாக உருவாக்கி அனைத்து மலையக மக்களுக்கும் வீட்டு வசதிகளை கொடுக்க வேண்டும் என்ற அது அரசாங்க பொறுப்பாக இருந்திருக்கின்றார். இல்லாவிட்டால் அது ஒரு முதலாளிமார்கள் சங்கத்துடன் பேசி தோட்ட அதிகாரிகளால் வழங்கப்படுகின்ற வீடாக இருந்தால் மேலும் மேலும் அவர்கள் அங்கே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய சந்தர்ப்பத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். அதிலிருந்து விடுவித்து எடுப்பதற்காக உரிய வேலை திட்டமாகத்தான் அரசாங்கம் அவர்களின் பொறுப்பு இருக்கின்றது. ஆகவே ஜனாதிபதி அவர்கள் வீட்டுக்கு வந்து விடாவிட்டாலும் பிரதேசத்துக்கு வராவிட்டாலும் நாங்கள் ஒட்டுமொத்த அரசாங்கமாக அந்த மக்களை பற்றி நிறைய கரசனை கொண்டவர்களாக இருக்கின்றோம். அதற்கு அப்பாற்பட்டுத்தான் நாங்கள் 1700 ரூபா சம்பள உயர்வை பற்றியும் நாங்கள் முதலாளிமார்கள் சங்கத்துடன் இந்த நாட்களில் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அவர்கள் கட்டாயமாக அந்த முதலாளிமார்கள் சங்கம் எங்களுடன் இணங்கி வரத்தான் வேண்டும். அரசாங்கத்துடன் செயற்பாட்டில் அவர்கள் இணங்கி வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதன் அடுத்து நாங்கள் அவர்களுக்கு சுகமான வாழ்வுக்கான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்துவோம் என்ற உறுதியையும் நான் கூறுகின்றேன். இப்பொழுது பல விடயங்கள் பேசியிருக்கிறோம். மகளிர் தொடர்பாக நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். உங்களுடைய அமைச்சு தொடர்பாக பேசியிருக்கிறோம். ஆனால் பொதுவான சில விடயங்கள், இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் தொடர்பாக வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் தொடர்பாக சில விடயங்களை முன்வைத்தலாம். அதில் ஒரு விடயம் கேட்டிருக்கின்றேன். இன்னொரு விடயமாக இந்த சரியான இந்த விலை அதிகரிப்பு, குறிப்பாக தேங்காயினுடைய விலை, அதே நேரம் உப்பினுடைய தட்டுப்பாடு, உப்பினுடைய விலை அதிகரிப்பு, அரிசியினுடைய விலை அதிகரிப்பு, இதிலெல்லாம் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் சரியான முறையில் அதை கையாளவில்லை. அவர்களுடைய அனுபவம் இல்லாமை ஒரு காரணமாக இருக்கிறது என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையாகவே சொல்வதாக இருந்தால் எங்களுடைய அரசாங்கம் புதிய அரசாங்கம். எங்களுக்கு அந்த நிர்வாகத்துறையில் உள்ள சில இடங்களை நாங்கள் புதிதாக அறிந்து கொள்ள தேவை இருந்தது. நிர்வாகத்துறையில் உள்ள பாரிய விடயங்கள், வெளிநாட்டு தொடர்புகள் பற்றிய விடயங்கள், அது உண்மைத்தான், அது இல்லாமல் இல்லை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதே போல் இந்த வர்த்தக ரீதியாக வர்த்தகம் என்றது இந்த இலங்கையில் உள்ள வர்த்தக முகாம் என்றதை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அது வேறாகவே ஒரு குழுவின் கையில் இருந்த விடயம் என்றது தான். அப்போது அது ஒரு அரசாங்கம் என்ற வகையில் கடந்த அரசாங்கங்கள் அவர்களுக்கு லாபத்தை வசூல்படுத்தி கொள்ளவும் கமிஷனை பெற்றுக்கொள்வதற்காகவும் ஒரு வகையான ஒரு இந்த வட்டாரத்துக்குள்ள இந்த கொடுக்கல் வாங்கல்கள், வியாபார நிலையங்கள், அது அனைத்துமே தங்கி இருந்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். அதை உடைத்து புதிய அரசாங்கத்துக்கு இதை கையேந்தும் போது சிலருக்கு அந்த கமிஷன் கிடைக்காதபடியால், லாபம் கிடைக்காதபடியால் அவர்கள் அதை விட்டு அவர்கள் அந்த இறுக்கமாக பிடித்து கொண்டு இந்த அரசாங்கத்துக்கு இதை செய்ய விட மாட்டோம் என்ற முக்கிய குறிக்கோளில் இருந்த விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். அவ்வாறான ஒரு விடயமாக தான் இந்த அரிசி என்றதின் விலையை நாங்கள் பார்க்கணும். அப்போது அது ஒன்று. அடுத்தது தான் நாங்கள் பார்த்தோம், கடந்த காலங்களில் வந்த இயற்கை அனர்த்தங்கள் காரணத்தாலேயும் அரிசி உற்பத்தி ஓரளவு வீழ்ச்சி அடைந்திருந்த விடயம் இருக்கு. அப்போது எங்களுக்கு ஒரு அரசாங்கம் என்ற வகையில் மேற்கொள்ளக்கூடிய முக்கியமான எடுக்கக்கூடிய ஒரு முக்கிய தீர்மானம் தான், நாங்கள் இந்த முதலாளிமார்களிடம் அதாவது இந்த நபர்களிடம் மண்டி இடுவதா, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதா என்ற இரண்டுக்கு இடையில் நாங்கள் கொஞ்ச காலம் நாங்கள் சிந்தித்து பார்த்தோம். அதாவது இவர்களிடமிருந்து மண்டி இடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லாவிட்டாலும் மக்களை பட்டினியில் வைக்க முடியாது. அப்போது நாங்கள் பார்த்த ஒரு விடயம் தான், நான் சொல்கிற விடயம், நாங்கள் அது வீண் விரயத்தை தவிர்த்து நாங்கள் சேமித்த சில பணங்கள் இருக்குது, நாங்கள் மக்களை பட்டினியில் வைப்பதை விட நாங்கள் இறக்குமதி செய்யலாம் என்ற தீர்மானத்தை நாங்கள் எடுத்தோம். அந்த இறக்குமதி செய்யும் போது டெண்டர் முறைக்கு கொஞ்சம் ஒரு காலம் எடுக்கப்பட்டதால் ஒரு சில காலம் ஒரு
தட்டுப்பாடு இருந்தது. அந்த சில காலமுள்ள தட்டுப்பாட்டிலையும் பச்சை அரிசி, நாங்கள் பச்சை அரிசி சொல்லும்போது நாங்கள் நெல்லு குத்தப்பட்ட அவிச்சரிசியை தான் அவர்கள் நாடு என்று சொல்வார்கள், மற்றது தான் நாங்கள் பச்சை அரிசி என்று சொல்கின்றோம். நாங்கள் ஆனால் தென்பகுதியில் பார்த்தோம் என்றால் சிவப்பு அரிசியைத்தான் அவர்கள் பச்சை அரிசி என்று கக்குழு என்று சொல்கின்றார்கள். இதுக்கிடையிலான ஒரு சில வேறுபாடுகளும், அதாவது அரிசி பற்றாக்குறையை விடவும் அந்த பாவனை முறையில் உள்ள வித்தியாசங்கள் காரணத்தாலேயும் சில தட்டுப்பாடுகளுக்கு நேரிட சந்தர்ப்பங்கள் இருந்தது. ஆகவே இப்போ அந்த பிரச்சனை இப்போ பார்த்தோம் என்றால் எதிர்வரும் காலங்களில் இப்போ அறுவடை செய்யப்படுது, களஞ்சியப்படுத்தப்படுது, சந்தைகளுக்கு வந்து கொண்டிருக்குது. நாங்கள் இறக்குமதி செய்த அரிசியும் கொஞ்சம் இருந்து கொண்டே தான் இருக்குது. ஆகவே எதிர்வரும் காலங்களில் இவர்கள் நினைக்கின்றார்கள் தட்டுப்பாடு வரலாம் விலைக்கு. இப்போது அந்த ஒளிமறைவாக அரிசியை வைத்திருந்தவர்கள், அந்த அரிசி சாலைகளின் உரிமையாளர்கள் இப்போது அவர்கள் அச்சம் கொண்டிருக்கின்றார்கள், விலை குறைந்து விடுமோ என்ற பயத்துடன் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அரிசியை சதா காலமாக ஒழித்து வைத்து இருக்க முடியாது. அதே அவர்கள் களஞ்சியங்களிலிருந்து இந்த வெளியே கொண்டு வரத்தான் வேண்டும். ஆகவே அது அவர்கள் போலியான தட்டுப்பாடை உருவாக்கி மக்களை அச்சுறுத்தி இந்த அரசாங்கத்தின் போக்கை இடைநிறுத்த பார்த்தார்கள். அது தோல்வி கண்ட விடயமாக ஆகிவிட்டு, அதே மாதிரி தான் இப்போ எரிபொருள் தட்டுப்பாடு ஒன்று இருக்கப்படுது என்று கூறி இந்த 3 ரூபாய் கமிஷனுக்காக வேண்டி இவ்வளவு காலமும் அநியாயமான முறையில் அந்த சேகரித்து கொண்டு அவர்கள் வசூலித்த பணத்தை ஒளிமறைவாக வைத்துக்கொண்டு இது என்ன அநியாயம் என்று கூச்சல் போட்டுக்கொண்டு மக்கள் மத்தியில் வந்து அவர்கள் தட்டுப்பாடு ஏற்படுத்த போகுது இந்த அரசாங்கத்தின் அராஜகமான பயணம் என்று நிறைய விடயங்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள். அதுவும் போலியான விடயமாக உண்மை என்ன என்பதை நிரூபிக்கப்பட்டது. இந்த சம்பள உயர்வு சம்பந்தமாக பார்த்தாலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கடந்த காலங்களில் பாரிய 1 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட சம்பள அதிகரிப்புகளை பெற்ற சிலர் கூட ஐயோ எங்களுடைய ஓட்டி வெட்டப்பட்டிருக்கு, இந்த கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டிருக்கு என்ற நிறைய கூச்சலிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் சம்பள உயர்வை பற்றி பேசாமல் அவர்களுக்கு கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டதை மாத்திருந்தால் கருத்தில் கொண்டு பேசிக்கொண்டு இந்த மக்கள் இருக்கின்ற அந்த விழிப்புணர்வை தவறான திசையில் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தார்கள். அது அனைத்துமே உடைக்கப்பட்ட வதந்திகளாக தட்டி கழிக்கப்பட்ட விடயங்களாக நாங்கள் பார்க்கின்றோம். உப்பும் அப்படிதான். உப்பு என்பதை பார்த்தோம் என்றால் இந்த வெள்ள அனர்த்தம் காரணத்தால் புத்தளத்தில் நாங்கள் அந்த உப்பளத்தில் அந்த உப்புகளை உடைக்க முடியாத நிலையில் இருந்தது, உப்பு எடுக்க முடியாத நிலையில். இப்போது அதுவும் சரி வந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நான் பார்க்கின்றேன் இந்த தேங்காய் வந்து மார்ச் மாதம் கடந்து ஏப்ரல் மே காலமாகும் போது தான் தேங்காயின் விலை குறையும். டிசம்பர் மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரையிலான காலத்தில் விளைவு இந்த தேங்காய் விலை அதிகரிப்பு, ஏனென்றால் விளைச்சல் குறைவு. அதால் தான் அந்த தேங்காய்க்கு அந்த பற்றாக்குறையின் காரணத்தால் விலை அதிகரிப்பு இருக்குது. மற்ற பொருட்களை பார்த்த வேண்டால் இப்போது வெங்காயம் 1 கிலோ 100 ரூபா, 120 ரூபா, 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நாங்கள் 900 ரூபாய்க்கு நாங்கள் வெங்காயத்தை வேண்டின காலம் இருக்குது. கேரட் 2000 3000 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கி சாப்பிட்ட காலம் ஒன்று இருக்குது. சம்பா அரிசி பார்த்த வேண்டாம் 340 ரூபா 360 ரூபாய், இப்போ பார்த்தாலும் கூட 260 ரூபா. சம்பா தட்டுப்பாடு உள்ள காலத்தில் கூட சம்பா 1 கிலோ 260 ரூபாய்க்கு நாங்கள் சாப்பிட்ட காலம் ஒன்று இருக்குது. இது அனைத்தையும் பார்க்கும்போது இந்த எதிர்கட்சியினர் எவ்வளவு கூச்சல் போட்டாலும் மக்களுக்கு தெரியும் உண்மை என்பது. 60 ரூபாய் 65 ரூபாய்க்கு நாங்கள் உண்ட முட்டை ஒன்றின் விலை இப்போ 28 ரூபாவாக குறைக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் நாங்கள் இன்னும் எதிர்காலத்தில் நாங்கள் பார்க்கணும் இதையும் விடவும் உறுதியான முறையில் நான் அதை உறுதியாக கூறுகிறேன், உறுதியான முறையில் மின்சார கட்டணத்தை குறைக்க வேணும். உறுதியான முறையில் எரிபொருளின் விலையை குறைக்கணும். அப்போ ஏற்றத்தாழ்வுகள் இப்போ இன்றைக்கு கூடும் நாளைக்கு குறையும் மறுநாள் கூடும் என்ற விதத்தில் இல்லாமல் சீரான முறையில் உறுதியான முறையில் இந்த விலை குறைவுகள் ஏற்பட வேண்டும். எதிர்வரும் உற்சவ காலங்களில் கூட இந்த தட்டுப்பாடு இல்லாமல் பொருட்களை வழங்கப்படுவதற்காகவும் சீரான விலையில் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள அந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் ஒளிமறைவுகள் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையாக இந்த பொருட்களின் விலையை உங்களுக்கு பார்த்து கொள்ளக்கூடிய வகையிலான இந்த பண்டம் ஒன்றுமே தட்டுப்பாடு இல்லாத வரையில் மக்களுக்கு இது அனைத்தையும் வழங்குவதற்கு அரசாங்கம் இப்போது எடுக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டு தான் இருக்கின்றது. இப்போ நாங்கள் அமைச்சரவைகளில் நாங்கள் செயல்படும் இந்த நேரத்தில் கூட எங்களுக்கு இருக்கின்ற முக்கியமான செயல் வந்து எங்களிடம் இந்த பணிகளை பெறுகின்ற பொதுமக்களுக்கு உறுதியான சேவையை வளமான முறையில் நல்ல ஒரு அரசு சேவையை நிரூபித்து உங்களுக்கு தருவது தான் எங்களுடைய கடமை. அது
எங்கள் அமைச்சினூடாக பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும், போக்குவரத்து அமைச்சின் அந்த போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற பிரயாணிகளுக்கு, சுகாதார சேவையில் நோயாளிகளுக்கு, இந்த வர்த்தக பிரிவில் நாங்கள் பார்த்தோமென்றால் எங்களுடைய இந்த நுகர்வோர்களுக்கு அனைவருக்குமே உறுதியான அந்த தேவைப்படுகின்ற வகையிலான சுகமான இந்த சேவைகளை பெற்றுத்தருவது தான் எங்களுடைய அரசாங்கத்தின் கடமை. அதை நாங்கள் நிறைவேற முழுமையாக செய்வோம் என்றதை உறுதியாக கூறுகின்றேன். சரி, நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, சுருக்கமாக பதில் சொன்னாலே போதும். ஆனால் இதுக்கு விரிவாக தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் சுருக்கமாக சொல்லுங்கள். புதிய அரசியலமைப்பு தொடர்பாக பேசப்பட்டிருந்தது தேர்தல் காலங்களில். தேசிய மக்கள் சக்தியினால், ஜனாதிபதியினால் பேசப்பட்டது, உங்களால் பேசப்பட்டது, பல பேர் பேசப்பட்டது. அது தொடர்பாக இன்னும் எந்த ஒரு கருத்துக்களையும் இல்லை என்பதான குற்றச்சாட்டுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே இந்த வருடத்திற்குள் அது தொடர்பான பேச்சுக்கள் இடம்பெறுமா அல்லது இன்னும் பல காலங்கள் எடுக்கும்? நாங்கள் இந்த அரசியல் யாப்பு முறையை நாங்கள் மாற்றுவது என்பதை பற்றி இப்போதே நான் உண்மையாக சொல்வதாக இருந்தால், எங்கள் நாட்டில் முக்கியமாக பேசப்படுகின்ற விடயம்தான் பொருளாதார விடயம். இப்போ இதுக்கு அடுத்த கட்டத்தான் இந்த புதிய அமைப்புகள், இந்த யாப்புக்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றதை நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் எடுக்கப்படும், மேடைக்கு எடுக்கப்படும் களத்துக்கு. அப்போது இந்த மக்களுடன் ஆலோசனைகளை பேணி, மக்களுடன் நாங்கள் கலந்து ஆலோசித்து, அந்தந்த இனத்தவர்களுடைய அந்தந்த சமுதாயங்களுடைய ஆலோசனைகளை எடுத்து, இந்த அந்த தரம் அந்த துறை சார்ந்த நிபுணர்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு, ஏனைய நாடுகளின் உள்ள அனுபவங்களை பெற்று இந்த ப்ராசஸ் அல்லது இந்த திட்டம் அமுல்படுத்துவதற்கு ஒரு சில காலங்கள் எடுக்கும் என்பதை நான் வெளிப்படையாக கூறுகின்றேன். பொய்யான போலியான வார்த்தையை இங்கே விட்டுட்டு போக முடியாது. ஆனால் நாங்கள் கட்டாயம் எங்களுடைய முழு முயற்சியுடன் நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய இந்த 5 வருட காலத்துக்குள்ள கட்டாயம் அந்த மாற்றம் ஏற்படும் என்ற உறுதியான பதிலையும் நான் தருகின்றேன். சரி, நிச்சயமாக நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். இன்னும் பல விடயங்கள் பேசலாம். ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்குள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர வேண்டும். அதே நேரம் நீங்களும் வேலை பழக்களோடு இருக்கிறீர்கள், செல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக பல விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு எங்களுடைய நன்றி. நன்றி அனைவருக்கும், ஆதவ நிறுவனத்துக்கும் இந்த சந்தர்ப்பத்துக்கும் நன்றி. பல விடயங்கள் பேசியிருக்கிறோம். இன்னும் பல விடயங்கள் பேசலாம். தொடர்ச்சியாக மகளிர் தொடர்பாகவும் அதே நேரம் மகளிர் விவகார அமைச்சு தொடர்பாகவும் பல்வேறுபட்ட விடயங்கள் பேசலாம். என்னென்னு சொன்னால், உங்களுக்கே தெரியும், கடந்த காலங்களில் இல்லாதது போல மகளிரோடு பல வருடங்களாகவே சேவையாற்றிய ஒருவர். உண்மையிலேயே இந்த அமைச்சரவை நியமனத்தின் போது பல விமர்சனங்கள் பல அமைச்சர்கள் மீது வைக்கப்பட்டாலும் கூட எந்த ஒரு விமர்சனமும் இல்லாத சலரமாக எல்லோராலும் ஏற்கப்பட்ட ஒரு அமைச்சராக உண்மையிலேயே சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் இருந்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பல மக்களும் அதை வரவேற்றிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக பல விடயங்கள் தொடர்பாக பேசுவோம் என்கின்ற ஒரு விடயத்தை நானும் சொல்லிக்கொண்டு, மீண்டும் ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு அரசியல் பிரதிநிதியுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் தர்ஷிகன் மார்க்கண்ட். வணக்கம்.